சுக்கிரன் வீடா வரதுனால என்ன மாரி பிசினஸ் பண்ணலாம்? இப்ப பெண்கள் நெறைய பேர் இத பார்ப்பாங்க. அப்ப நான் என்ன மாரி அது பெண்களுக்கு எது உபயோகப்படக்கூடிய பொருட்கள் எதுவா இருந்தாலும் பண்ணலாம். அது ஜடராசி. அதுவும் அகைன் ஜடராசி. ஸோ வுடன் ஃபர்னிச்சர் அந்த மாரி பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சனி வந்து அங்க உச்சமடையறதுனால, இந்த ஆன்டிக் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? வீட்டுக்கு அலங்காரம் செய்யக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆன்டிக்ஸ் சில பேர் விரும்பி வாங்குவாங்க. அந்த மாரி பொருட்கள் பண்ணலாம். கிரகங்கள் அங்க என்ன நட்சத்திரங்கள் இருக்கோ, அதுக்கு உண்டான காரகங்களை எடுத்து, அதை சார்ந்த குருவும் அங்க தான் இருக்காரு. ஸோ குருவோட விசாக நட்சத்திரம் அங்க இருக்கு. ஸோ அது மாரி கோல்டு கூட குருவுக்கு தான் சொல்லுவோம். ஸோ அது மாரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலாம். அதே மாரி அது வந்து சுக்கிரனுடைய வீடுங்கிறதுனால, ஜடராசிங்கிறதுனால, இந்த இதெல்லாம் சொல்றோம் இல்ல, அந்த வண்டி, வாகனம், வெஹிக்கிள்ல வந்து இந்த ஜேசிபி அது மாரி இதெல்லாம் சொல்லுவோம்ல வண்டிகள். இந்த இவாக்குவேஷனுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி வண்டிகள்லாம் வந்து லீஸுக்கு விடுறது, அது மாரி டிரான்ஸ்போர்ட் இதுவா இருந்தா அந்த மாரி பண்ணலாம். ஏன்னா இது சரராசி இது. ஸோ இது மாரியான அந்த காரகம், அந்த பாவத்துக்கு உண்டான இதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம சிலதெல்லாம் பண்ணா நல்லாயிருக்கும். வுட்டன் ஃபர்னிச்சர். ஏன்னா நெறைய பேருக்கு எனக்கு தொழில் பண்ணணும்னு ஆசை, இல்ல ஒர்க்குக்கு போணும்னு ஆசை. ஆனா எந்த இண்டஸ்ட்ரிய நான் செலக்ட் பண்ணி அதுதான் பெண்களுக்கு ஏத்த மாரி சொல்லணும்னா, எய்தர் நீங்க இந்த மாரி ஜுவல்லரி, ஆர்னமெண்ட், காஸ்மெட்டிக்ஸு, இந்த மாரி பியூட்டி பார்லர்ஸு, அப்புறம் வந்து டெக்ஸ்டைல்ஸு, புடவை இதெல்லாம் பெண்களுக்கு உரிய பொருட்கள் தானே. இது மாரி வியாபாரங்கள் பண்ணலாம்.